ஆன்லைன் கிளாஸ் வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ட்ரிக்னாமெட்ரியில ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக். ஓகேயா? ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்னா எதை பத்தி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு டவர் மேல நின்னுட்டு ஒருத்தர் வந்து கீழே பாக்குறாரு. ஓகேவா? அவர் என்ன ஆங்கிள் பாக்குறாரு அப்படிங்கறத வச்சு அந்த டவரோட ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும். என்னென்ன தீட்டா இதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு லேடர்னா தெரியும் தானே எல்லாருக்கும். ஒரு சுவத்து மேல ஒரு லேடரை நான் சாய்ச்சு வச்சிருக்கேன். இந்த லேடர் வந்து லேடரோட ஹைட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குதா? அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த லேடர் வந்து இந்த தரையோட எவ்வளவு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த தீட்டா வச்சு நம்ம இந்த வேல்யூ இது 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 எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஹைபாட்னஸ், அதான் லேடரோட ஹைட்டு. இது ஆப்போசிட். ஓகேயா? எவ்வளோ லென்த்ல அந்த லேடர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த வால் அண்ட் லேடர், சுவருக்கும் ஏணிக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது எல்லாமே நம்மளால சொல்ல முடியும். இது எதை வச்சு சொல்றோம்? பித்தாகரஸ் தியரம். ஓகேவா? பித்தாகரஸ் தியரம்னா என்னன்னு தெரியும் தானே? என்னது அது? ஹைபாட்னஸோட ஸ்கொயர். இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்னு சொல்லுவோம் தானே? இதுதான் பித்தாகரஸ் தியரம். ஓகேவா? ஹைபாட்னஸோட ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டோட ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்டோட ஸ்கொயர். ஸோ இதான் தியரம். இந்த தியரம் வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு லைட் ஹவுஸ். ஒரு லைட் ஹவுஸ்க்கு மேல இருந்து ஒருத்தர் வந்து கீழே பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. சரி, கீழே நின்று ஒருத்தர் லைட் ஹவுஸ பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இந்த ஆங்கிள் இருக்குல்ல, கீழே இருந்து மேல பாக்குற ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிளுக்கு என்ன பேரு? எலிவேஷன். இன்னொன்னு மேல இருந்து கீழே பார்த்தா அதுக்கு பேரு எலிவேஷன். கீழே இருந்து மேல பாக்குறது எலிவேஷன். தமிழ்ல ஏற்ற கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இப்ப இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படிங்கிறது இவரோட ஆங்கிள் எதோட இருக்கும்னா, தரை பகுதியில இருந்து அவர் எவ்வளவு ஆங்கிள் பாக்குறாரு அப்படின்னு தான் இருக்கும். சரியா? இந்த ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா, இப்ப தீட்டாவுக்கு இது ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு வச்சு இந்த லைட் ஹவுஸோட ஹைட்டை நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த சம் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு பேசிக்கா ஒரு டேப்லர் காலமோட வேல்யூ தெரியணும். ஓகேவா? என்ன வேல்யூ? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா இதோடைய டேப்லர் காலம் வேல்யூஸ் வந்து சொல்றேன். அது தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க எழுதிக்கலாம். இதுல நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். ஜீரோ டிகிரி, 30 டிகிரி, 60, 45 டிகிரி, 60 டிகிரி, அதுக்கப்புறம் 90 டிகிரி. ஓகேவா? இதுல வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள லைனை மட்டும் நம்ம எழுதிட்டோம்னா அதை வச்சு செகண்ட் அண்ட் தேர்ட் லைனை ஈஸியா எழுதிடலாம். இது எழுதுறதுக்கு நமக்கு எப்படி வேல்யூஸ் எழுதிக்கணும்னா, 0, 1/4, அப்புறம் 1/2, 3/4, 1. இதெல்லாம் 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன் வேல்யூஸ். 1/4னா 1/4, 1/2னா 1/2, 3/4னா
முக்கால்னு சொல்லுவோம்ல, கால், அரை, முக்கால், ஒண்ணு. சோ இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்கும் ரூட் எடுங்க. அந்த ரூட் எடுக்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரோவோட ஆன்சர். இப்ப இங்க ஜீரோக்கு ரூட் எடுத்தா எவ்வளோ? ஜீரோ. சைன் 30 டிகிரி இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? ஒன்க்கு ரூட் எடுத்தா ஒன்னு, ஃபோருக்கு ரூட் எடுத்தா 2. இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க? 1/√2. இதுல √3/2. இதுல 1. ஓகேயா? சோ இதுக்கப்புறம் காஸ் தீட்டா வந்து இந்த வேல்யூஸ் அப்படியே இங்க இருந்து ரிவர்ஸா எழுதுங்க. இங்க என்ன வரும்? 1, அதுக்கப்புறம் √3/2, அப்புறம் 1/√2, அப்புறம் 1/2, அப்புறம் 0. இப்போ நம்ம எழுதியிருக்கிற இந்த ஆன்சரை டிவைடட் பை போடுங்க. 0/1 என்ன வரும் ஆன்சர்? 0. ஸோ இது டிவைடட் பை இது 1/2 டிவைடட் பை √3/2. இப்போ 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்கும்? 1/√3. இதுல இது ரெண்டுமே கேன்சல் ஆகி இங்க 1 மட்டும் தான் இருக்கும். இதுல 2 கேன்சல் ஆயிட்டு √3 இருக்கும். 1/0னா அதுக்கு என்ன சொல்லணும்? இன்ஃபினிட்டி. இந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் போட போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சின்ன மேப் மாதிரி போட்டுட்டு தான் சம் செய்ய ஆரம்பிக்கணும். முதல்ல கேள்வி நல்லா புரியணும் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும். கொஸ்டின்ஸ் போலாமா? இது எழுதியாச்சா எல்லாரும்? இது வந்து கொஸ்டின் கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்கோங்க.
கொஸ்டினை ரீட் பண்ணி அதுல என்ன கொடுத்துருக்காங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கேள்வி என்னன்னு புரியுதா? The tower stands on a horizontal plane. A man on the ground 100 meter from the base of the tower. இது வந்து 100 meter. From the base of the tower finds the angle of elevation of the top of the tower to be 30 degree. What is the height of the tower? ஒரு டவர், ஒரு கோபுரம், அதோடைய அடிப்பகுதியில இருந்து 100 மீட்டர் தொலைவுல நிற்கிற ஒருத்தர் வந்து மேல கோபுரத்தோட உச்சியை பாக்குறாரு. அவர் பார்க்கக்கூடிய ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ இவ்வளவுதான் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? அந்த ஹைட் ஆஃப் த டவர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? கொஸ்டின் எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? கொஸ்டின் எல்லாரும் எழுதியாச்சாப்பா? இப்ப சம்ஸ் சால்வ் பண்ணலாமா? ஓகே, கவனிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து ஒரு படம் வரையணும். ஒரு மாடல் மாதிரி ஒரு ஃபிகர் வந்து வரையணும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஒரு மாதிரி பிளேன் ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிறேன். அதாவது சமதள பரப்பு. ஓகேயா? இதுதான் அந்த டவர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த லைன் தான் டவர். ஓகே, டவர்னா ஹைட்டா தானே இருக்கும். சரி, இங்க மேன் நிக்கிறதா எடுத்துக்கலாம். இங்க மேன் நிக்கிறார். ஓகேவா? இப்ப இந்த டவரோட ஹைட், உச்சி பகுதி அப்படிதானே, டாப் ஆஃப் தி டவர் தானே கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த டவரை இந்த மேன் பாக்குறாரு. இப்படிதானே பாப்பாரு. அப்ப இங்க இருந்து நம்ம ஆங்கிள் அப்படின்னு சொல்லும் போது எப்படி போடணும்னா, இந்த மேன் நிக்கிறத ஒரு பாயிண்டா எடுத்துக்கணும். இதான் மேன் நிக்கிற பாயிண்ட். ஓகேயா? இதுல இருந்து நீங்க இந்த கோடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கோடு தான், இந்த டிகிரி தான் நீங்க என்ன, இந்த இடத்துல தான் என்ன போடணும், 30 டிகிரி போடணும். புரிஞ்சுச்சா? இது எப்படி 30 டிகிரி வரும்னா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பொதுவா எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, இங்க வந்து டவர், டாப் ஆஃப் த டவர்ல ஒரு கோடு போட்டா இதுதான் 30 டிகிரி. ஆக்சுவலி இது 30 டிகிரினா இதுவும் என்னதான் 30 டிகிரி தான். இது எந்த ரூல் படி வரும்னா, ஜாமெட்ரியில வரும் ஒரு ரூல் படி. அதாவது எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸ் வந்து சமமா இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அதுபடி இங்க 30 டிகிரி போடுறோம். சரியா? அதனால நான் இதை உங்களுக்கு சொல்லாம விட்டுட்டேன். ஜஸ்ட் என்ன மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க, 30 டிகிரி. ஓகேவா? இப்ப இந்த இடம் இருக்குல்ல, இந்த மேன் நிக்கிற இடம், இது வந்து டவர்னு சொல்லியிருக்கோமா. இந்த டவருக்கும் மேன் நிக்கிற இடத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 100 மீட்டர். ஓகேவா? இப்ப இது வந்து தீட்டா, இது ஆங்கிள் தானே. தீட்டாவுக்கு இந்த சைடு இருக்கிறது என்ன, இந்த இது என்னன்னு சொல்லுவோம், ஆப்போசிட் சைடு. கரெக்டா? இந்த ஆப்போசிட் சைடு தான் டவரோட ஹைட். அப்படிதானே? இது ஃபுல்லா எடுத்தாதான் அதுதான் என்னது, டவரோட ஹைட். கரெக்டா? ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சா நம்ம டவரோட ஹைட்டை என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? புரியுதா? படம் புரியுதா எல்லாருக்கும்? இது என்னது, ஹைபாட்னஸ் தானே. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணத்துக்கு இது வந்து கர்ணம்னு சொல்லுவோமா, ஹைபாட்னஸ். இந்த ஹைபாட்னஸ் அப்படிங்கிறது இங்க தேவைப்படுதா? இந்த இடத்தோட டிஸ்டன்ஸ் இங்க நமக்கு வேணுமா, வேண்டாம் தானே. ஓகே, நமக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் கணக்குல இருக்கு, தீட்டா ஆங்கிள் இருக்கு. அப்புறம் இது என்ன சைடுப்பா, இது என்ன சைடு, அட்ஜசன்ட் சைடு. கரெக்டா?
தீட்டாவுக்கு கீழே இருக்கிறது அட்ஜசன்ட், தீட்டாவுக்கு இங்க இருக்கிறது ஆப்போசிட். அப்ப இந்த சம்மோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைபாட்னஸ், அட்ஜசன்ட், ஆப்போசிட் இதுல எதெல்லாம் வேணும் டிக் பண்ணுங்க. தீட்டா வேணும், தீட்டா இருக்கு. ஹைபாட்னஸ் வேணுமா? மஸ்டா? ஹைபாட்னஸ் தேவையா? இல்ல. அட்ஜசன்ட் வேணுமா? வேணும். இதை வச்சுதான் இதை கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் வேணுமா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்ப எது எது தேவையில்ல? ஹைபாட்னஸ் தேவையில்ல. நாம 3 தீட்டா எழுதணும்ல. சைன் தீட்டாவோட டெஃபினிஷன் என்னன்னு தெரியுமா? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். காஸ் தீட்டாவோட டெஃபினிஷன் என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். tan தீட்டாவோட டெஃபினிஷன் என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சரியா? இப்ப இந்த 3ல எது நம்மளோட கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம்? சைன் தீட்டாவா, காஸ் தீட்டாவா, tan தீட்டாவா? tan தீட்டா. கரெக்டா? tan தீட்டா தான் இதுக்கு வேணும். ஏன் tan தீட்டா வேணும்? ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் நமக்கு இருக்குப்பா. அட்ஜசன்ட் கிளியரா கொடுத்துட்டாங்க. tan தீட்டா இருக்கு. அப்போ ஆப்போசிட் வச்சு கண்டுபிடிச்சா ஈஸியா கொண்டு வந்துடலாமா? அப்ப நான் சைன் காஸ் எடுக்காம எதை மட்டும் எடுக்க போறேன்? tan. சோ இப்போ இங்க எழுத போறேன். tan தீட்டா ஈக்குவல் டு என்ன போடுவோம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகே, இப்ப tan தீட்டாவோட வேல்யூ என்ன போடுவோம்? tan 30 டிகிரி. ஓகேயா? ஆப்போசிட் என்ன? இது தீட்டாவா? தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடா? இதுதான் நம்ம என்ன செய்ய போறோம்? டவரோட ஹைட் தான் நமக்கு வேணும். அப்ப அதை என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ். அட்ஜசன்ட் இது எவ்வளவு இருக்கு நமக்கு? 100 மீட்டர்ஸ். ஓகே தானா? இப்ப tan 30 டிகிரியோட வேல்யூ நம்ம உங்களுக்கு டேப்லெட் காலம்ல எழுதிருக்கீங்க பாருங்க. அது எவ்வளவுன்னு சொல்லுங்க. 1/√3 ஈக்குவல் டு என்ன வருது? x by 100. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸ். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 into 100 எவ்வளோ? இல்ல சொல்லுங்க. 1 into 100 100. இதுல √3 into x எவ்வளோ? √3x. அப்ப எக்ஸ் வேணும்னா இதை இந்த சைட் கொண்டு வந்தா என்ன வரும்? 100/√3 வருமா? அவ்வளவுதான் ஆன்சரே. ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 100 மீட்டர், செகண்ட் ஆப்ஷன் வந்து 100√3 அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து 100/√3, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து none of this. அப்ப இதுல எது போடுவீங்க? தேர்ட் ஆப்ஷன். ஓகே, 100/√3. இப்ப நான் சொன்ன சம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சுக்கிட்டோம். டயக்ராம்ல வந்து இந்த மேன் நிக்கிற பாயிண்ட், அப்புறம் டவர் போட்டோம். ரெண்டுக்கும் இடையில 100 மீட்டர். இந்த லைனை நானே ஜாயின் பண்ணிட்டேன். அப்ப இதுல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சிச்சு. இப்ப இந்த இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சோம்னா தீட்டாவுக்கு இங்க இருக்கக்கூடியது இது வந்து ஆப்போசிட் சைட், இது வந்து என்ன சைட்? அட்ஜசன்ட் சைட். ஸோ இதுல நம்ம எழுதும் போது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டாவோட டெஃபினிஷன் எழுதி வச்சிருக்கோம். இதுல வந்து ஹைபாட்னஸ் தேவைப்படவே இல்லை. ஓகேயா? இந்த அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட் தான் நமக்கு கால்குலேஷனுக்கு வேணும். இந்த டவரோட ஹைட்ல இருந்து மேன் நிக்கிறது எவ்வளவு தூரம்னு அவங்க கேட்கவே இல்லை. ஸோ அதனால இது தேவையில்லை. இதுல இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தீட்டாவோட இது என்ன சைடுனா ஆப்போசிட் சைடு. அதை கண்டுபிடிக்க நம்ம கிட்ட க்ளூ அட்ஜசன்ட் சைடு இருக்கு. அப்போ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் மட்டும் வரக்கூடிய ஆங்கிள் அப்படின்னா அது tan தீட்டா தான். அதனால இங்க tan தீட்டாவை எடுக்கிறேன். தீட்டாக்கு பதிலா என்ன போடுறேன்? 30 டிகிரி. ஆப்போசிட் சைடு ஹைட் ஆஃப் த டவர் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பை
அந்த மேனுக்கும் டவருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அதான் அட்ஜசன்ட், அது வந்து 100. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். டேன் தீட்டாவோட டேன் 30 டிகிரியோட வேல்யூ வந்து நம்ம எழுதின டேப்லெட் காலத்துல பாருங்க எவ்வளவு வருது, 1/√3. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 100 ஈக்குவல் டு √3 × எக்ஸ். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு போட்டா இந்த √3 இங்க டிவைடட்ல வருமா, இப்ப 100/√3. ஸோ இதான் ஆன்சர். நோட் பண்ணியாச்சா? அடுத்த சம் போலாமா? ஸோ இதே மாதிரி ஒரு சம் நான் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க, கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஓகே, இதுதான் கொஸ்டின். ட்ரை பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி போடுங்க. ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. என்ன வருது? ஆன்சர் 20 வருதா?
ஏன் 20 வருது இதுல? அதே ஆன்சர் ஏன் வருது? ஏன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன இருக்கிறதுனால 45. tan 45 ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ அதனால இந்த மாதிரி சம்ல tan 45 டிகிரின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஒர்க் அவுட்டே பண்ண வேண்டாம், டைரக்டா ஆன்சர் போட்டுடலாம். என்ன போட்டுடலாம்? அந்த டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதுதான் டவரோட ஹைட்டும். ஓகேயா? ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து டவர் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், இது டவர்னு எடுத்துக்கிறேன், இது ஹைட் ஆஃப் த டவர். இப்போ இங்க ஒரு லைன் நாமளே வரைஞ்சுக்கலாம். இது தீட்டா, தீட்டா வந்து 45 டிகிரி. அட்ஜசன்ட் சைடு இந்த டவரோட பேஸ் அடிப்பகுதியில இருந்து பார்க்கக்கூடிய கோணம் வந்து 20 மீட்டர். ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ இதுலயும் நமக்கு வந்து எது தேவைன்னா ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் தான் கணக்குல வருது இல்லையா? அப்ப tan தீட்டா எடுத்துக்கலாம். tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்ப இதுல வந்து tan 45 டிகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸ், அட்ஜசன்ட் 20. tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. சரியா? அப்ப இதுல வந்து 1 எக்ஸ் பை 20 வருமா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 20 மீட்டர். அடுத்த சம் போலாம். இப்போ இந்த மாடல் டவரோட ஹைட் கண்டுபிடிக்கிற மாடல் பார்த்தோமா? அடுத்தது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இதுல மொத்தம் 3 மாடல்ஸ் நம்ம பார்த்தா போதும். இப்ப நான் சொல்ல போறது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். டிப்ரெஷன் அப்படின்னா என்ன? கீழ இருந்து மேல பாக்குற ஆங்கிள் எலிவேஷன் சொன்னோமா? ஸோ ஒரு பாயிண்ட்ல மேல இருந்து கீழே பாக்குற ஆங்கிளுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? டிப்ரெஷன், இறக்க கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த டிப்ரெஷன் ஆங்கிள் எப்படி போடுறது, அதுக்கு ஒரு சம் வந்து பார்க்கலாம்.
கொஸ்டின் புரியுதா? ஒரு லைட் ஹவுஸ் வந்து சி லெவல் கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு மீட்டர் உயரத்துல இருக்கு? 50 மீட்டர் உயரத்துல இருக்கு. அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து நீங்க கடலை பாக்குறீங்க. அப்போ ஒரு படகு உள்ள வந்துட்டு இருக்கு. படகு கடல்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த படகு நீங்க வந்து பார்க்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளவு இருக்கு? 30 டிகிரி. அப்போ நீங்க வந்து எவ்வளோ, அதாவது தமிழ்ல உள்ளவங்க இந்த இடத்துல கொஸ்டின் மாத்திக்கோங்க. இதுல என்ன டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்? அந்த போட் வந்து லைட் ஹவுஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அதானே கேட்டிருக்காங்க. ஹவு ஃபார் இஸ் த போட் ஃப்ரம் த லைட் ஹவுஸ்? ஸோ லைட் ஹவுஸ்ல இருந்து அந்த போட் எவ்வளவு தூர டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். புரிஞ்சுச்சா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? கொஸ்டின் எல்லாரும் எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் போடுங்க. ஒரு டவர், அதாவது லைட் ஹவுஸ் போடுங்க. இத வந்து நான் லைட் ஹவுஸா எடுத்துக்கிறேன். சரியா? லைட் ஹவுஸ். சோ இப்போ லைட் ஹவுஸோட ஹைட் இருக்கா? இருக்கு. எவ்வளவு இருக்கு? 50 மீட்டர். படகு வந்து இங்க போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த இடத்துல படகு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த படகு நீங்க வந்து இங்க இருந்து பாக்குறீங்க, லைட் ஹவுஸ் மேல இருந்து இந்த படகை பாக்குறீங்க. அப்ப இந்த ஆங்கிள் இப்படிதானே போடுவோம். ஓகே. சோ அப்போ ஆக்சுவலா ஆங்கிள் இப்படி வரணும். இது வந்து தீட்டா 30 டிகிரி. அப்ப இதுவும் எவ்வளவுதான்? 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் போடும்போது இது கண்டிப்பா மென்ஷன் பண்ணும். ஓகேவா? டிப்ரெஷன்ங்கிறது இந்த டவரோட ஹைட்ல இருந்து தானே 30 டிகிரி. அப்ப இதுவும் எவ்வளவுதான்? 30 டிகிரி. வேற என்ன டேட்டா இருக்கு? அவ்வளவுதானே இருக்கு. ஓகே, நாம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கோடா இல்ல, இப்ப நான் இதுக்கு நேம் கொடுக்குறேன். இது ஏ, இது சி, இது பின்னு எடுத்துக்கிறேன். நாம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபியா இல்ல ஏசியா? ஏபி. சோ ஏபிங்கிறது என்ன சைடு? அட்ஜசன்ட். தீட்டாவுக்கு இது என்ன சைடு? ஆப்போசிட். இது என்னது? அட்ஜசன்ட். இதுல என்ன தீட்டா அப்ப யூஸ் பண்ணும்? சைனா, காசா, டேனா? டேன். டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்ல என்ன போடுவீங்க? ஃபர்ஸ்ட் தீட்டா எழுதுங்க. டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது? 50 பை அட்ஜசன்ட் என்னது? எக்ஸ். டேன் 30 டிகிரி வேல்யூ என்ன? 1 பை ரூட் 3. 50 பை எக்ஸ் இருக்கா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 1 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 50 ரூட் 3. நேற்று ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது சொன்னேன், ரூட் 3யோட வேல்யூ என்ன? ரூட் 3யோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? 1.732. இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியும் போடலாம், இல்ல இதோடையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ல எது இருக்கோ அதை பொறுத்து. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் இது இருந்தா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை மல்டிப்ளை பண்ணி போடலாம். இப்ப இதை எக்ஸாக்டா போட்டீங்கன்னா 86.6 மீட்டர் வரும்.
மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா, இல்லைன்னா ஆன்சர் 50√3 அதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லையாச்சா? ஓகேயா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம். இப்ப நம்ம எழுதுறது எத்தனாவது சம்? 5ஆ? ஃபர்ஸ்ட் இதுக்கு டயக்ராம் வரைங்க. கொஸ்டினோட மீனிங் புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? ஒரு போல், அதாவது அது ஒரு கம்பம் எப்படி வேணா எடுத்துக்கலாம்.
பீயிங் broken உடைஞ்சிருச்சு காற்றுனால. அப்ப உடைஞ்சிருச்சுன்னா உடைஞ்ச பகுதி கீழே வந்து படும் தானே. கவனிங்க, ஒரு பெரிய கம்பம் அது இந்த இடத்துல broke ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே விழும்போது மேல உள்ள பகுதி தானே கீழே விழும். அப்படி அந்த மேல உள்ள பகுதி கீழே விழும்போது எப்படி இருக்கும்? இது அப்படியே உடைஞ்சு இப்படி விழுமா? நான் கேக்குற பாயிண்ட் புரியுதா? இந்த பகுதி உடையுதுப்பா, உடைஞ்சதுன்னா இப்படி விழுமான்னு கேக்குறேன். எப்படி விழும்? சோ இந்த பார்ட் வந்து இந்த இடத்துல உடையுதுன்னா அப்ப இந்த மேல இருக்கக்கூடிய பார்ட் வந்து இப்படிதான் விழும். ஓகே தானே? சோ இப்படி விழும்போது இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த போலோட பாதி ஹைட்டு, இதுதான் மீதி பாதி ஹைட், அப்படிதானே எடுத்துக்கலாம். எக்ஸாக்டா ஹாஃப் ஆஃப் வராது, பட் ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் இது, கரெக்டா? எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல விழுதுன்னு சொல்றாங்க? at a distance of 20 meters from the foot of the pool. அதோட அடிப்பகுதியில இருந்து 21 மீட்டர் கேப்ல விழுது இந்த மேல் பகுதி. சோ அப்போ இதுக்கும் இதுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ? 21. சரியா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா கிடைக்குது தானே. ஏன்னா கண்டிப்பா இது வந்து எவ்வளவுதான் ஸ்ட்ரைட்டா தானே இருக்கும். அப்ப இது எவ்வளவு டிகிரியா இருக்கும்? இது வந்து 90 டிகிரி. ஓகேயா? இப்படி இங்க படும்போது இந்த கேப் வந்து 21 மீட்டர். இப்போ இந்த இடம் என்னதுப்பா? இந்த பிளேஸ் என்னது? ரிமைனிங் பார்ட் ஆஃப் த போல் தானே, அது வந்து ஹைபாட்னஸ், கரெக்டா? அப்ப போலோட டோட்டல் ஹைட் வேணும்னா எதெல்லாம் ஆட் பண்ணணும்? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டீங்களா? சோ பாருங்க, இது வந்து போல்னு எடுத்துக்கலாம். இந்த போலோட இந்த இடம் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இது பிரேக் ஆனிச்சுன்னா அப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த பிரேக் ஆன பார்ட் இருக்கு இல்லையா, அது இப்படி விழுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல விழுது? இது ரெண்டுக்கும் இடையில 21 மீட்டர். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த போல், இதுவும் போல் தான், இதுவும் என்னதான் போல் தான், கரெக்டா? ஓகே, இப்ப தீட்டா எவ்வளவு ஆங்கிள் விழுந்துச்சு? எவ்வளவு ஆங்கிள் சொன்னேன்? 30 டிகிரி தானே சொன்னேன். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவைன்னா போலோட டோட்டல் ஹைட். இப்ப இதுக்கு நம்பர் கொடுக்குறேன், இது ஏபிசி நேம் கொடுக்குறேன். இப்ப இதுல போலோட ஹைட் வேணும்னா என்னன்னு வரும்? டோட்டல் ஹைட் ஆஃப் த போல் எவ்வளோ? டோட்டல் ஹைட் ஆஃப் த போல் இதுல இந்த டயக்ராம்ல சொல்லுங்க, எதெல்லாம் சேர்த்து கூட்டினா வரும்? இதுவும் போலோட ஹைட் தான், இதுவும் போலோட ஹைட் தானே. அப்ப எதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணணும்னு சொல்லுங்க. ஏபி பிளஸ் பி ஏசி, கரெக்டா? இது ஏபி, இது என்னது? ஏசி. ஓகே, இப்ப ஏபி ஏசி ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் ஹைட் ஆஃப் த போல் வந்து கிடைச்சிரும். ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன தீட்டா யூஸ் பண்ணணும் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, என்ன தீட்டா யூஸ் பண்ணணும்? இதுல ஹைபாட்னஸ் வருது தானே, ஹைபாட்னஸ் கண்டிப்பா இதுல வருது. அதே சேம் டைம் இது என்னது? தீட்டாவுக்கு இது என்னது? ஆப்போசிட் சைடு. இது என்னது? அட்ஜசன்ட் சைடு. நமக்கு இதுவும் தேவை, இதுவும் தேவை, கரெக்டா? அப்ப நாம இதுல ரெண்டு தீட்டா யூஸ் பண்ண போறோம். எதெல்லாம்? ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா போட்டா என்ன கிடைக்கும் பாருங்க. சைன் தீட்டா ஈக்குவல் டு என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ், கரெக்டா? ஓகே, சைன் என்ன ஆங்கிள் போடணும்? 30 டிகிரி. ஆப்போசிட்ல என்ன இருக்கு? ஆப்போசிட் எது? சைனுக்கு ஆப்போசிட் இதுல என்ன இருக்கு? ஏபின்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஹைபாட்னஸ் ஏசி, கரெக்டா? ஓகே, சைன் தீட்டாவோட வேல்யூ இன்னும் படிக்கல நிறைய பேர். சைன் 30 டிகிரி வேல்யூ என்ன? 1/2. ஸோ 1/2 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? ஏபி பை ஏசின்னு கிடைக்குதா? சரி, அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு வேணும் தானே, அப்பதானே ரெண்டையும் ஆட் பண்ண முடியும், ஏபி ஏசி ஆட் பண்ண முடியும்,
கரெக்டா? அப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா காஸ் தீட்டா போட போறேன். காஸ் காஸ் தீட்டாவோட டெஃபினிஷன் என்ன சொல்லுங்க? ஆப்போஸ் சாரி adjacent பை hypotenuse, கரெக்டா? ஓகே, adjacent cos 30 degree equal to adjacent எவ்வளோ? adjacent எவ்வளோ இருக்கு? 21. hypotenuse என்னன்னே வச்சுக்கலாம்? AC னே வச்சுக்கலாமா? cos 30 degree வேல்யூ என்ன சொல்லுங்க? √3/2 equal to என்ன வரும்? 21/AC. இந்த ஈக்குவேஷனை வச்சு நாம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்? AC. இதுக்கு AC எவ்வளவு? இந்த AC இங்க கொண்டு வாங்க, இதை இங்க கொண்டு வாங்க. அப்ப என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஏன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டெப். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? √3 into AC equal to 2 into 21. நமக்கு AC தானே வேணும். அப்ப 21 into 2 எவ்வளோ? 42 by என்னது? √3. இப்போ இந்த ஏசியை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறேன். எதுல? இந்த ஈக்குவேஷன்ல. சோ இதுல சப்ஸ்டியூட் பண்றேன். 1/2 equal to AB by ஏசிக்கு பதிலா என்ன போட போறேன்? 42 by √3. கரெக்டா? இப்ப இத இந்த சைட் கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும்? AB equal to போட்டா என்ன வரும் சொல்லுங்க? இந்த 42 by √3 அப்படியே தான் இருக்கும் இங்க. இப்போ 1/2 into 42 by √3. 2 ஆல இது அடிச்சோம்னா எவ்வளோ? 21 by √3. ஓகேயா? இப்ப நமக்கு AB plus AC ஆட் பண்ணும்ல. AB எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 21 by √3 plus AC எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 42 by √3. இப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணுங்க? ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 63 by √3 வருமா? இப்ப இந்த இடத்துல ஒரு சிம்பிளிபிகேஷன் பண்றேன். எப்பவுமே டிவைடட் பைல √3 வந்துச்சுன்னா அதை நீங்க ஹோல் நம்பரா மாத்தணும். அது மாத்துறதுக்கு காஞ்சுகேட்டால மேலையும் கீழையும் பெருக்கணும். இதை கீழே இருக்கிற அதே √3ஆல மேலையும் கீழே என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணும். ஓகே, அப்ப மேல என்ன வரும்? 63 √3. கீழே என்ன வரும்? √3 into √3 வெறும் 3 தான். இப்ப இதை கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 21 √3. இதுதான் என்னது? டோட்டல் லென்த் ஆஃப் தி ஹோல். புரிஞ்சுச்சா? இதுல ரெண்டு தீட்டாவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சைன் தீட்டாவை வச்சு ஒரு ஏபிஏசிக்கான ஈக்குவேஷன் போட்டோம். காஸ் தீட்டாவை வச்சு ஏசி கண்டுபிடிச்சோம். அதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். கடைசி ஸ்டெப்ல பை √3 காஞ்சுகேட்டால மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஃபிராக்ஷன்ல இல்லாம நம்பரா கிடைக்கும்.
எழுதியாச்சாப்பா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் சம். இதே மாடல் ஒரு சம் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி சொல்றீங்களா? ஆன்சர் நான் காப்பி பண்ணியாச்சா? எழுதியாச்சா? இப்போ கொஸ்டின் மாத்தி கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. தமிழ்ல எழுதுறவங்க சேம் அதே சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. மின் கம்பம்க்கு பதிலா மரம்னு போடுங்க. ஆங்கிள் 30 டிகிரியே தான். டிஸ்டன்ஸ் வந்து அங்க 21 மீட்டர், இங்க வந்து 10 மீட்டர். இதுல ஆன்சர் இப்பவே எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? சில பேரு மேக்ஸ் எப்படி தெரியுமா, செஞ்சு கடைசியா கஷ்டப்பட்டு ஆன்சர் கொண்டு வருவாங்க ஒருத்தங்க. ஆனா சில பேரு இதான ஆன்சர் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. அது மாதிரி இதை கனெக்ட் பண்ண முடியும். இதுக்கு ஆன்சர் என்ன? அங்க உள்ளதுன்னா நீங்க பார்க்க வேணாம், நீங்க சொல்லுங்க ஆன்சர். 10. வெறும் 10ஆ? போன சம்ல கவனிச்சிங்களா? அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்துச்சு? 21 தானே? ஆன்சர் என்ன வந்துச்சு? 21√3 வந்துச்சா? ஆங்கிள் எவ்வளவு இருந்துச்சு? இங்கேயும் ஆங்கிள் எவ்வளவுதான்? 30 தானே? அப்ப டிஸ்டன்ஸ் என்ன? 10. அப்ப ஆன்சர் என்ன? அவ்வளவுதான். இது நாம செஞ்சதுனால ஆன்சர் சொல்றீங்க, பட் உங்களுக்கு அது ஆன்சர் கொண்டு வர தெரியணும்ல. போடுங்க, அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி 10√3ங்கிற ஆன்சர் வருதா, எல்லாருக்கும் கொண்டு வர முடியுதான்னு பாருங்க.
ஸ்டெப் உங்களுக்கு கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. இதுல டயக்ராம் என்ன, இது வந்து ஒரு பார்ட்டு கீழே விழுந்தது, ரெண்டாவது பார்ட்டு. இதுவும் ட்ரீயோட ஹைட்டு தான், இதுவும் ட்ரீயோட ஹைட்டு தான். இதை வந்து ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ட்ரீயோட டோட்டல் ஹைட் வந்து ஏபி பிளஸ் என்னது ஏசி. ஆங்கிள் வந்து 30°. ஃபர்ஸ்ட் என்ன தீட்டா எடுக்கணும், சைன் தீட்டா. சைன் தீட்டா எடுத்தோம்னா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ்னு வரும். ஆப்போசிட் வந்து ஏபி, ஹைபாட்னஸ் வந்து ஏசி. ஏதாவது சைன் 30°. சைன் 30° வந்து ஏபி பை ஏசின்னு கிடைக்குது. சைன் 30°யோட வேல்யூ வந்து 1/2. ஸோ 1/2 ஈக்குவல் டு ஏபி பை ஏசின்னு கிடைக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிப்போம்னா காஸ். காஸ் 30° வந்து பிசி பை ஏசி. அட்ஜசன் பை ஹைபாட்னஸ். நம்ம கிட்ட அட்ஜசன் இருக்கு, எவ்வளவு மீட்டர், 10 மீட்டர். ஸோ பிசி வந்து 10, ஏசி வந்து அப்படியே அடிச்சுக்கலாம். காஸ் 30° வேல்யூ என்ன, √3/2 ஈக்குவல் டு 10 பை ஏசி. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா √3 இன்டூ ஏசி ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 10 இன்டூ 2. ஸோ அப்போ ஏசி ஈக்குவல் டு போட்டோம்னா 10 இன்டூ 2 பை √3 வருமா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ, 20 பை √3. இப்போ நம்ம ஏசியை இதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், 1/2 ஈக்குவல் டு ஏபி பை ஏசி வந்து 20 பை √3ன்னு வரும். அப்ப ஏபியோட வேல்யூ என்ன வரும், ஏபி ஈக்குவல் டு இந்த 20 √3 இந்த சைடு வரும். இப்போ 1/2 இன்டூ 20 பை √3. இப்போ இதை கேன்சல் பண்ணா எவ்வளோ, 10 பை √3 என்ன பண்ணணும், சரி 10 பை √3 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஏபி பிளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணா தானே வரும், ஏபி பிளஸ் ஏசி. ஏபி எவ்வளோ, 10 பை √3. ஏசி எவ்வளோ, 20 பை √3. ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ, 30 பை √3. இப்போ இந்த மேலையும் கீழையும் √3 இன்டூ √3 பெருக்குவோமா. ஸோ 30 பை √3 மேலையும் இன்டூ √3, கீழையும் இன்டூ √3 அப்படி பெருக்கும் போது என்ன ஆகும், இந்த √3 √3 3 ஆயிருமா. அப்ப இதை கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன, 10 √3. ஓகேவா. இந்த மாடல் வந்தா போடுவீங்களா. ஸோ இந்த ரெண்டு மாடல் தான். இது வந்து ஒரு கொஸ்டின் வரலாம் நமக்கு எக்ஸாம்ல. ட்ரிக்னாமெட்ரியில மொத்தம் 3 கேள்வி எதிர்பார்க்கலாம். அந்த 3 கேள்வியில 2 ஃபார்முலா பேஸ் பண்ணியும், ஒன்னு இந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியும் வரலாம். நேத்து வந்து ஹோம்ஒர்க் சம் கொடுத்தேனே, அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, போட்டீங்களா.
நேத்து பட்டர்ஃப்ளை கொக்கூன் எக்கு வார்ம்னு ஒண்ணு சொன்னோமே, அது போட்டீங்களா? அதுக்கு என்ன ஆன்சர்? இந்த சம் சொன்னேன் தானே நேத்து? வேர்ட் அரேஞ்ச்மெண்ட் நேத்து ஒரு டாபிக் பார்த்தோம். அது வந்து வேர்ட் அரேஞ்ச்மெண்ட் டாபிக். அதுல ஒரு 4 சம் ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன். அதுல ஒண்ணுதான் இது. இதுக்கு என்ன ஆன்சர் இருந்தது? 3 4 2 1 வருதா? ஃபர்ஸ்ட் எக்கு, அதுக்கப்புறம் வார்ம், அதுக்கப்புறம் கொக்கூன், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை. ஓகே, அடுத்து வேற என்ன சொன்னோம்? ஆ ஆமா, ஷெல் புல்லட். வார்ம் வந்து புழு தான் தன்னை சுத்தி கூடு கட்டும். கூடு கட்டினதுக்கு அப்புறம் தான் சைக்கிள். கலெக்டர், கவர்னர், சீஃப் செக்ரட்டரி, பிரசிடென்ட், கிளர்க். அதுக்கு என்ன ஆச்சு? இதுக்கு ஆன்சர் வந்து 5 1 3 2 4. ஓகேயா? 5னா ஃபர்ஸ்ட் கிளர்க். இருக்கிறதுல போஸ்டிங் வைஸா பார்த்தோம்னா கம்மியா இருக்கிறது கிளர்க், அதுக்கப்புறம் கலெக்டர், அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி, அப்புறம் கவர்னர், அப்புறம் பிரசிடென்ட். சீஃப் செக்ரட்டரிங்கிறவங்க யாருக்கும் மேல? கலெக்டருக்கும் மேல, அது தெரியும் தானே? ஓகே, அடுத்தது வேற என்ன சொன்னோம்ப்பா? ஓகே, ரெயின்போ, ரெயின், சன், ஹாப்பி, சைல்டு. இது என்ன ஆன்சர்? இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ரெயின்போ எப்போ வரும்? ரெயின்க்கு அப்புறம் தானே வரும். ஓகே, முதல்ல ரெயினா, அதுக்கப்புறம் ரெயின்க்கு அப்புறம் எல்லா டைமும் ரெயின்போ வராதே. சன் அப்ப எதுக்கு கொடுத்துருக்காங்க? மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வெயில் அடிச்சாதான் என்ன பார்க்க முடியும்? ரெயின்போவை பார்க்க முடியும். ஓகே, அப்ப ஆன்சர் வந்து என்ன? 2 3 1 5 4. ஓகே, ரெயின்போ பார்த்து சைல்டு வந்து ஹாப்பி. அடுத்து வேற என்ன சொன்னோம்? ஓகே, இன்ஃபேன்.
இன்ஃபேன்ட், சைல்டு, எஜுகேஷன், அப்புறம் என்ன பார்த்தோம்? ஜாப், அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இன்ஃபேன்ட், அதுக்கப்புறம் சைல்டு, அப்புறம் எஜுகேஷன், அப்புறம் ஜாப், அப்புறம் மேரேஜ். ஓகே, ஸோ அவ்வளவுதானே. அப்புறம் டிக்ஷனரி வேர்ட் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து அதோட ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். டிக்ஷனரி வேர்ட் அரேஞ்ச்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின், பவுண்ட், போனஸ், இல்ல டிவைட், டிவிஷன்ஸ், அதானே சொன்னேன். டிவைட், டிவிஷன்ஸ். இந்த சம்க்கு வந்து ஆன்சர் 35412. கரெக்டா? 35412. அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னோம்? பவுண்ட், போனஸ், பஞ்ச். அதுவா? ரெண்டாவது என்ன சொன்னேன்? புரியல, சொல்லுங்க. இம்பார்ட்டன்ட். ஓகே, இம்பார்ட்டன்ட், இம்பார்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் சொல்லிருக்கனா? இதுக்கு வந்து ஆன்சர் 2143. சரியா? தேர்ட் கொஸ்டின் வந்து பவுண்ட், போனஸ், இந்த சம் சொன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 4213. ஓகேயா? 3 தான் சொன்னா, 4 சொன்னா? 3 தான் சொன்னா. ஸோ இதான் டிக்ஷனரி வேர்ட் அரேஞ்ச்மெண்ட்கான ஆன்சர். கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மீதி உள்ளது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.